மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைய பதிவில் ஒரு உண்மையை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேங்க. பல வருஷமா உங்களுக்கு தெரியாத, உங்ககிட்ட யாருமே சொல்லாத ஒரு மிதுன ராசிக்காரங்களுடைய ஒரு ரகசியம், உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய ஒரு லைஃப் சீக்ரெட். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மிதுன ராசி காலபுருஷ தத்துவத்திற்கு 3வது ராசி இந்த மிதுன ராசி. இதில் ராகு, குரு, செவ்வாய் 3 நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களை தான் இந்த மிதுன ராசியில இருக்கு. புத பகவானுடைய வீடு 3வது வீடு, காலச்சக்கரத்திற்கு 3வது வீடு. இந்த ராசியில மிதுன ராசியில குடியிருக்கக்கூடிய இடமே அந்த கார்னர் வீடு, இல்லை கார்னருக்கு பக்கத்துல, இல்லை பூங்காக்கு பக்கத்துல, ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே டீச்சர் வாத்தியார்லாம் குடியிருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல தான் மிதுன ராசிக்காரங்க அணைவாங்க. இல்லைன்னா கொஞ்சம் ரோட்டுக்குள்ள போய் ஒரு சந்துக்குள்ள இருக்கும், இல்லை பக்கத்துலேயே ஒரு காலி இடம் எப்பயுமே இருக்கும் அப்படின்னு தான் இருக்கும். இல்லை தெரு முனையில் இருக்காங்க அப்படின்னு தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருக்கிறாங்க. புத பகவானுடைய வீடு அப்படின்றதால இந்த மிதுன ராசி அன்பர்கள் 6 வயசுலேருந்து 100 வயசு வரைக்கும் இருப்பாங்க பேசிக்கலாக. அதுலேயும் புத பகவானுடைய வீடு. இந்த பிறவியில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் எதுக்காக இந்த ராசியில் பிறந்திருக்காங்க, மிதுன ராசியில் பிறந்ததற்கான காரணம் என்ன? போன பிறவியில் சொத்துக்களை ஏமாற்றியது, அப்போது உடன்பிறப்புகளான இளைய சகோதரனை ஏமாற்றியது. அப்போது போன ஜென்ம பிறவியில் இதெல்லாம் நடந்திருந்தா இந்த பிறவியில் உங்களுக்கு மிதுன ராசியில் ஜனனம் அப்படின்றது ஒரு கான்செப்ட். இது உங்களுடைய கர்மா அப்படின்னு கூட சொல்லலாம். காலச்சக்கரத்திற்கு 3ஆம் இடத்துல மிதுனம் இருக்கிறது. குரு ராகு காம்பினேஷன். குழந்தை விஷயத்தில் ஒரு சின்ன கசப்புகள் இருக்கலாம். நல்ல அறிவாளிகள், ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட். புத பகவானுடைய வீடு. படிப்பு, அறிவு, ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறது, யூனிக்காக பண்ணுறது, இவங்க பிரயோஜனமே இல்லை. இவங்களால மற்றவங்களுக்கு தான் பிரயோஜனமாக இருக்கும். இவங்க யாருக்காவது வழிகாட்டுறாங்க, கூட இருக்காங்கன்னா நிறைய நல்லது நடக்கும். அவங்களுக்கு கூப்பிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பேசினாங்கன்னா 9 நிமிஷம் அட்வைஸ் தான் இருக்கும். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும் அப்படின்னு. மிதுனராசி அன்பர்களால் யாருடைய அறிவுரைகளையும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. அப்படி அறிவுரை யாராவது சொன்னாங்கன்னா கிர்ன்னு அப்படியே கல் மாதிரி நிற்பாங்க. போ நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி அவங்க புத்திசாலி அப்படின்றதால அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு தான் அவங்க நினச்சிப்பாங்க. 2 மிதுன ராசியில் 2 ஜெமினி பொம்மைங்க தான் சிம்பிளாக இருக்கும். அப்போது குழந்தைகள் மீது பாசம் அதிகமாக இருப்பாங்க. நண்பர்களோ, உறவுகளோ, சொந்தக்காரங்களோ, தெரிஞ்ச வீட்லேயோ, பக்கத்து வீட்லேயோ கூட இரட்டை குழந்தைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்களுக்கேவும் இருக்கலாம். அவங்களுடைய பங்காளி வர்க்கம், இல்லை ரொம்ப தெரிஞ்ச இடத்துலலாம் இரட்டையர்கள் இருப்பாங்க. மிதுனம் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது இரட்டை முகம் கொண்டவங்க. அப்போ வாழ்க்கையில் எப்பயுமே 2 குணம் இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. அதுவும் ஒரு நல்ல விதி தான். 2 குணம் அப்படின்னா சோகத்தை வெளிக்காட்டவே மாட்டாங்க. எப்பவும் கெத்தாவே இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் மிதுனத்தினுடைய ஒரு தன்மை. இவங்களுக்கெல்லாம் கஷ்டமே வராதான்னு நினைக்கிற அளவுக்கு கூட கொஞ்சம் கெட்டாக இருப்பாங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள். இவங்களுடைய சோகத்தை, கஷ்டத்தை பின்புலத்தில் தெரிஞ்சால் இந்த கஷ்டம் நமக்குலாம் தாங்கவே மாட்டோம். அப்படியான வாழ்க்கையை தான் இந்த மிதுன ராசி அன்பர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். எந்த மிதுன ராசி அன்பர்களாக இருந்தாலுமே சரி, இப்போது தசாவதாரத்தில் ராமபுரானுடைய புனர்பூசம் நட்சத்திரம் தான். கடவுளின் அவதாரமாக இருந்தால் கூட கஷ்டங்கள் தான். வனவாசம், 14 வருடம் வனவாசம், ஓட்டம், நிறைய சிரமங்களும் இருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்றது தான் ஒரு கணக்கு. அப்போது மிதுனம் அப்படின்னாலே ஒரு போராட்டம் இல்லாத இவங்களால வாழவே முடியாது. இதுதான் உண்மை. ராசி அதிபதியே 4 கூடியவராகிய புதனா வருகின்ற காரணத்தால் காணி நிலமாவது சொத்து இவங்களுக்கு இருக்கும். சின்னலாம் ஏதாவது சிம்பிளாவது இருக்கும், இல்லை நல்ல சொத்துக்களோடு வாழ்ந்தவங்களாகவும் இருப்பாங்க. அறிவாளிகள், ஞானிகள், புத்திசாலிகள், சகோதர பாசம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த மிதுனராசி அன்பர்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. 2 டிகிரி 3 டிகிரி, இல்லை புத்தகம் படிக்கிறது, டைரியில் எழுதி வைக்கிறது, கணக்கு வழக்கு பார்க்குறது, இதெல்லாம் இந்த மிதுனராசி அன்பர்களில் கட்டாயம் இருப்பாங்க. ராசி அதிபதி நீசமாகிறது 10ஆம் இடத்துல தொழில. அப்போது தொழிலில் நிறைய போராட்டங்கள் இருக்கலாம். ராசி அதிபதி உச்சமாகக்கூடிய இடம் 4ஆம் இடம். தாய் வழி சொந்தங்கள் எப்போவுமே இவங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஏதாவதுனா சித்தி, பெரியம்மா, தாய் மாமா, இவங்க எல்லாமே கூட்டமாக வந்துடுவாங்க. இவங்களுக்கு சில நேரத்தில் வாடகை வருமானமும் உதவி செய்யும். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வாடகைக்கு வண்டி விட்டுருக்கேன், இல்லை மண்டபம் வாடகைக்கு விட்டுருக்கேன், இது மாதிரி ஏதாவது ஒரு இடத்து மூலமாக இவங்களுக்கு வரும். இவங்களுடைய தந்தைக்கு சதா காலமும் ஹெல்த் இஷ்யூஸ், சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். 2ஆம் அதிபதி சந்திர பகவானுடைய வீடு. அது பாதகாதிபதி. அங்கே தான் இந்த மிதுன ராசிக்கு உச்சமாகறாரு. அப்போது கெட்ட பழக்கம் வராமல் நீங்கள் பார்த்துக்கணும். தேவையில்லாத
போதை, புகையிலை இது மாதிரி இருந்தால் அதையெல்லாம் வந்து நீங்கள் அறவே தவிர்த்துடணும். மிதுன ராசி அன்பர்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத சின்ன சின்ன வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன குழந்தையில் மிதுன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா இந்த பென்சில் சாப்பிட்றது, மண் சாப்பிட்றது, ஸ்லேட்டு பென்சிலை உடச்சி சாப்பிட்றது, விபூதியெல்லாம் சாப்பிட்றது, இதை மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கும். மண் வாசம் கண்டாலே சாப்பிட்ணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க. அப்போது இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு 2ஆம் வீடு சந்திரனுடைய வீடு. வருமானத்தில் ஏற்றம் இறக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அது நீசமாகக்கூடிய இடம் வந்து 6ஆம் இடம். ஒழுக்கமாக ஒரு வேலையில் வந்து இருக்க முடியாமல் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இவங்களுக்கு வந்துடும். பேசுகிறதாலேயே பிரச்சனை வந்துடும். பேசிய பிரச்சனைகள் வந்துடும். 2க்குரியவர் உங்களுக்கு 6ல் நீசமாக இருக்கிறதால கண்ணில் பிரச்சனை, இல்லை பல்லில் பிரச்சனை, கண்ணாடியை கழட்டினா ஒரு தடுமாற்றம் வருது. அவ்வளோ பிரச்சனைகளை இந்த மிதுனராசி அன்பர்கள் சந்திக்கிறாங்க. காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்றதால வாடகைக்கு வீடு விடுறாங்க மிதுனராசி அன்பர்கள்னால் அதில் வந்து வில்லங்கமும் வரும். ஒருத்தங்க வந்து உட்காந்துட்டு காலி பண்ணவே மாட்டாங்க. அப்போது பயங்கரமான பிரச்சனைகள் வரும். இவங்க வந்து ஒரு வீட்டில் போய் வாடகைக்கு இருந்தால் அங்கேயும் அவங்களுக்கு வந்து பிடிக்காது. அங்கே ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பிரச்சனைகள் இருக்கும், எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொந்த வீடு கட்டி போனாலுமே கூட ஒரு திருப்தி கம்மியாகவே இருக்கும். ஒரு வாஸ்து குற்றமாக இருக்கலாம், இந்த இடத்துல ஏன் கட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இதெல்லாம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் சந்திக்கிறாங்க. மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வீட்டு பக்கத்தில் வந்து யாராவது ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டவங்க, ஹெல்த் இஷ்யூனால பாதிக்கப்பட்டவங்க கூட இருப்பாங்க. ஏதோ ஒரு வியாதிக்காக அவங்க மருந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறவங்களாம் இவங்க பக்கத்து வீட்டில் இருப்பாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சண்டை வராமல் லைஃபே இருக்காது. ஏதோ ஒரு பிரச்சனை, எல்லா பிரச்சனை இருக்கலாம். மிதுன ராசியில் இருந்தால் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா காற்று ராசி, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ட்ராவல் பண்ண பிடிக்கும், சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. 2வது இவங்கக்கிட்ட எந்த ரகசியத்தையும் சொல்லக்கூடாது, தங்கவே தங்காது, ஊதி விட்டு போகிற போக்கில் போய்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் உனக்கு விஷயம் தெரியுமா அப்படின்னு ஆரம்பித்தா முழுசாக சொல்லி முடிச்சுட்டு தான் நிற்பாங்க. அப்போது இதனால் நிறைய பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள். இன்னொருத்தவங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு நம்ம யார் அப்படின்ற மாதிரி தான் இருக்கணும். தேவையில்லாத வேலைகளை பண்ணக்கூடாது. அவங்களுடைய பிரச்சனையை நம்ம பேசக்கூடாது. ஏன்னா நமக்கே வந்து நிறைய வேலைகள் இருக்குது இல்லைங்களா. அதே போல் 3ஆம் அதிபதி சூரியன், 3க்குரியவன் சூரியனாக இருக்கும்பொழுது இவங்களுடைய குழந்தைகளுக்கு காது, மூக்கு, தொண்டைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்ணு, காது, மூக்கு, தொண்டை இயற்கையான ப்ராப்ளம். 3ஆம் அதிபதி சூரியன் அவர் உச்சமாகக்கூடிய வீடு மேஷம். இவங்களுடைய முயற்சிக்கு ஒரு பத்திதம் இருக்கும். இவங்களுடைய தந்தையார் வந்து போராடி நீதி நேர்மையோடு வாழக்கூடியவராக இருப்பார். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மேக்சிமம் அவங்களுடைய தந்தை நேர்மையானவராக இருப்பாங்க. 3ஆம் அதிபதி 5ல் நீசமாகிறதால இவங்களுக்கு காதல் தோல்வி இருக்கலாம். 3ஆம் அதிபதி 5ல் நீசமாகிறதால ஒன்று அணிகலன்களை ஒன்று விற்றுரும், இல்லைனா வந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நகைகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 3க்குரியவர் 11ல் உச்சமாகிறதால நண்பர்களால் லாபம் இவங்களுக்கு இருக்கும். நண்பர்களால் ஏதோ ஒருத்தர் வந்து காப்பாற்றிக்கிட்டே இருப்பாங்க. மிதுன ராசிக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக இவங்களுக்கு நல்லது நடக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகளே கிடையவே கிடையாது. மிதுன ராசி அன்பர்கள் அவங்க ஏதோ ஒரு ரூபத்தில் சங்கடங்களையும் சலிப்புகளையும் சந்திக்கிறாங்க. 4ஆம் அதிபதி மிதுனம், புத பகவான். அப்போது அந்த புதன் உங்களுக்கு 10ல் வந்து நீசமாக இருக்காரு. 4க்குரியவர் 4ல் நீச்சம். அப்போது இந்த கூட்டு பத்திரங்கள், கணவன் மனைவி சேர்ந்து வாங்குறது, பார்ட்னர் போட்டு வாங்குறது, இந்த மாதிரியான பத்திரங்கள் இருக்கலாம். ஒரு இடம் குறுகலாக இருக்கலாம், போக போக வந்து நீண்டுக்கிட்டே இருக்கலாம். இப்படிப்பட்ட இடத்துல இருக்கலாம். இல்லை சொத்து இவங்களுக்கு இதை மாதிரி அமைந்திருக்கும். இவங்களுடைய தாய் வழியில் திருமணம் ஆகாதவங்க, திருமணம் லேட் ஆனவங்க, குழந்தை இல்லாதவங்க, இல்லை வீட்டிலே இருக்கிறவங்க, 2 கல்யாணம் பண்ணவங்க, இதை மாதிரி இவங்களை சுற்று வட்டாரத்தில் இருப்பாங்க. தாய் வழியில் அரசு பணி பண்ணவங்களும் இருப்பாங்க. கலப்பு திருமணம் செய்தவங்களும் இருப்பாங்க தாய் வழியில். அப்போது இறந்தவங்களுடைய ஃபோட்டோ கூட அதிகமாக இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் வீட்டில். இல்லைனா சித்தர்களுடைய ஜீவ சமாதியினுடைய ஃபோட்டோக்கள் இவங்களுடைய வீட்டில் இருக்கும். இது இல்லாமல் இவங்க வீடு இருக்காது. இதெல்லாம் வந்து காலபுருஷ தத்துவத்தின்படி இவங்களுக்கு சிறப்பான ஒரு ரகசியம் கூட சொல்லலாம். 4 அப்படிங்கிறது சொத்து, 10ங்கிறது கர்மா. இவங்க என்னைக்கு வந்து வீடு கட்ட ஆரம்பிக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் வரும், அந்த கர்மா. ஏன்னா அவங்களுக்கு 10 வந்து கர்மா அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போது சொத்து வாங்கினாலுமே வீடு கட்ட ஆரம்பித்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். இந்த மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனையும் இருக்குது. கடனோடு தான் கொஞ்சம் நான் வட்டி கட்டுறேன், கடன் வாங்குறேன், அப்படி இல்லைனா கடன் இல்லைனா கூட ஒரு பண பற்றாக்குறையோடு வாழறேன், வாழ தெரியாமல் வாழ்கிறேன், காசை சம்பாரித்து சேமித்து வைக்க முடியாத போராடிக்கிட்டே இருக்கேன். இவங்களால பணத்தை மிச்சப்படுத்தவே முடியாது. பணத்துடைய மதிப்பு இவங்களுக்கு தெரியறதே இல்லை. பணத்தை வந்து செலவழிச்சிட்டே இருப்பாங்க.
அப்படியே இருந்தாலும் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியாது. கணவனோ மனைவியோ திருப்தி இல்லாத வாழ்க்கையில தான் நான் இருக்கேன் அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா 7க்குரியவர் இவங்களுக்கு பாதகாதிபதி, சந்தோஷமாக இருக்க விடவே மாட்டாங்க. ஏதோ ஒரு சின்ன சின்ன கசப்பு வந்துக்கிட்டே இருக்கும். 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான். அப்போ 5க்கும் 12க்கும் உடையவன். அப்போ பூர்வீகமும் இருக்காது. இல்லை குழந்தைக்கு வந்து ஏதாவது ரொம்ப நாள் வெயிட் பண்ணுறது, காலதாமதமாகி குழந்தை பிறக்கிறது, குழந்தைகளுக்கு ஹெல்த் இஷ்யூ, சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது 5-12 தொடர்பு இருக்கிறதால. அதே மாதிரி 5ஆம் இடம் அப்படிங்கிறது இவங்களுடைய உயர்கல்வி. 12 அப்படின்னா விரயம். பாதியிலேயே வந்து படிப்பை நிறுத்திடுறது, இல்லை படிக்கிற சப்ஜெக்டை விட்டுட்டு வேறு சப்ஜெக்டை படிக்கிறது, இதை மாதிரியான விஷயத்தெல்லாம் இந்த மிதுனராசி அன்பர்கள் சந்திக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி அந்யூன்யம் சிறப்பாகவே இருக்கும். கணவன் மனைவி அந்யூன்யம் சிறப்பாக இருக்கும். ஆனால் பாதகம் 7 அப்படின்றதால திருப்தி தரவே தராது. ஒன்று மனைவி வந்து ரொம்ப லவ் பண்ணால் கணவன் வந்து சிறப்பாக இருக்க மாட்டாங்க. மனைவி நேசித்தா கணவன் நேசித்தா மனைவி விட்டுருவாங்க. ஆனால் திருமணத்துக்கு பிறகு மிதுனராசி அன்பர்களுக்கு கணவனை நேசிப்பாங்க. அதுதான் வந்து பொருள். அப்போது இந்த அந்யூன்யத்தை கிரியேட் பண்ணவே முடியாது. ஒன்று டைம் ஒதுக்க முடியாது, வேலையில் பிஸியாக இருப்பாங்க. 5க்குரியவனே 12க்குரியவனாக இருக்கார். அப்போது மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் திருமணமாகி நிறைய பேர் வந்து பிரிஞ்சிருக்கோம் அப்படிலாம் கூட இருக்கிறாங்க. இவங்களுடைய சொத்தின் பேரில் வில்லங்கம், இல்லை தாயாருக்கு ஹெல்த் இஷ்யூ, படிப்பில் வந்து சின்ன சின்ன பிரேக்கு, இது மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த மிதுனராசி அன்பர்கள் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணுறாங்க. 5ஆம் அதிபதி குலதெய்வம் 12க்குரியவர். அப்போது கொஞ்சம் லாங்காக போயிட்டு வர மாதிரி இருக்கும். குலசாமி கோவிலுக்கு பக்கத்துலேயும் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. பக்கத்தில் சாமி இருந்தால் மூலஸ்தானம் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போது இந்த மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குரு ராகு இருக்கிறதால இறந்தவங்களையே நீங்கள் சாமியாக கும்பிடலாம். உங்களுடைய முன்னோர்களை நீங்கள் வருஷம் வருஷம் படையல் போட்டு கும்பிட்டுருவாங்க, இல்லை கன்னிமார்களை கும்பிட்றாங்க. அப்படிலாம் பண்ணும்பொழுது இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல பலன்கள் கைமேல் கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இறந்தவர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று. 6ஆம் அதிபதி செவ்வாய் பகவான். அங்கே 2 நீசம். இவங்களுக்கான உழைப்புக்கு தகுந்த மாதிரியான ஊதியம் இருக்கவே இருக்காது. 50,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 25,000 ரூபாய் தான் தருவாங்க மிதுனராசி அன்பர்களுக்கு மட்டும். இவங்களுடைய வேல்யூ, இவங்களுடைய பலம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா 2ஆம் அதிபதி 6இல் நீசம், 2 வருமானம், 6 வேலை. அப்போது வேலைக்கு தகுந்த உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கிரகம் இவங்களுக்கு தராது. சம்பாதிக்கிறதுல ஒரு பகுதி வந்து வட்டி கட்டுறது, நகை அடமானத்துக்கு போனது, இது மாதிரி 6 செவ்வாய் 8ல் உச்சம். அப்போ 6, 8, 2 தொடர்பு. டக்குன்னு வந்து வேலையை விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அரசு பணியில் இருந்தால் விஆர்எஸ் வாங்குறது, இதெல்லாம் இந்த மிதுன ராசியில் இருக்கவங்க யோசிக்காமல் பண்ணுவாங்க. தாய் மாமன்கள் அப்படின்றது 5ஆம் இடம், சுக்கிர மகானுடைய வீடு. 5, 12 தொடர்பு. இல்லைனா 3 பேர் இருந்தாங்க அப்படின்னா 2 பேர் தான் இருக்காங்க, ஒருத்தவங்க இல்லை. ஒரு தாய் மாமனோடு உறவு இல்லை, பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள். சில நேரத்தில் தாய் மாமனுக்கு கூட புத்திர தோஷங்கள் இருக்கலாம். தாய் மாமனே போராடி தான் மேலே வருவாங்க. இதெல்லாம் வந்து இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கான மைனஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி வேலைக்காரங்க, இவங்களுக்கு கீழே வேலை செய்கிற வேலைக்காரங்களே இவங்களுக்கு எதிரியாகவும் மாறிடுவாங்க சில நேரத்தில். அதே போல் சின்ன சின்ன சர்ஜரி, கீழே விழுறது, பல்லு பிரச்சனை, உணவு பழக்க வழக்கத்தால் பிரச்சனை, இதெல்லாம் மிதுன ராசிக்கு ஈஸியாக வந்துடுது. ஏன்னா 6, 8, 2 தொடர்பு. அப்போது மிதுன ராசி அன்பர்கள் உணவு பழக்கத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக சாப்பிடணும். இரவு நேரத்தில் அதிகமாக உண்ணவே கூடாது. காரமான உணவுகளை நீங்கள் தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க தான். அப்போது 6 அப்படின்னா வேலை உங்களுக்கு 11ஆம் இடத்துல லாபம், 8 அப்படின்னா விரயஸ்தானம், 2னா வருமானம். நல்ல வேலையை விட்டுட்டு வர்றதே இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான். ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமே, அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான். அவசரப்பட்டு முடிவு எடுக்கவே கூடாது. எந்த ஒரு விஷயம்னாலும் யோசித்து தான் பண்ணணும். நல்லது கெட்டதில் யோசித்து பண்ணுறது தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு பலமாக இருக்கும். 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி. அப்போது பார்ட்னர்ஷிப்பால் இவங்க தொழில் பண்ணுறது, அதனால் வில்லங்கங்களை சந்திக்கிறது, மனைவின் பேரில் வந்து தொழில் பண்ணி வில்லங்கத்தை சந்திக்கிறது. பொதுவாக இவங்க வேலைக்கு போகிறது நல்லது. சுய தொழில் பண்ணால் வந்து போராடுவாங்க. இந்த மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடம் சந்திர பகவானுடைய வீடு. 2க்குரியவர் வந்து உங்களுக்கு உச்சமாகக்கூடிய இடம் 12. அப்போ வெளிநாட்டு வருமானம் வரும். இரவு நேரம் வேற பார்ப்பாங்க. நைட்டு முழிச்சு நைட் ஷிஃப்ட் பார்க்குறதெல்லாம் கூட இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்க இருப்பாங்க. கண்ணு பிரச்சனை, பல் பிரச்சனை, இதெல்லாம் கூட இவங்க சந்திக்கிறாங்க.
ஏழுக்குரியவன் 8ல் நீசமாகிற காரணத்தால ஹெல்த் இஷ்யூஸ், கணவனுக்கோ மனைவிக்கோ ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். தொடர்ந்து வைத்தியம் பார்க்குற மாதிரி, ஒன்று போனால் ஒன்று வைத்தியம் பார்க்குறோம் அப்படின்றாங்கல்ல, இதெல்லாம் 7-8 தொடர்பு தான். அதே போல் 8ஆம் அதிபதி சனி பகவான், 9க்குரியவர் சனி தான். அப்போது அவர் 5ல் உச்சமாகறாரு, 11ல் நீசமாகறாரு. அப்போது இவங்களுடைய தந்தைக்கு அதிர்ஷ்டம் இல்லாமல் உழைச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை போராட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா 8க்கும் 9க்கும் உள்ள தொடர்பு, இல்லை தந்தையுடன் சின்னதாக ஒரு பிரிவு இருக்கும், இல்லை கடன் நெருக்கடி, இதை மாதிரியான பிரச்சனையோடு வாழக்கூடியவராக இருப்பார். 9க்குரியவரே 8க்குரியவனாக இருக்கிறதால ப்ரொமோஷனில் தடை, ஒரு உயர்வு கிடைக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டுருவாங்க. நல்ல நேரத்தில் எதுவுமே கிடைக்காது. ஒரு கல்யாண பத்திரிகை அடிப்பாங்க, ஒரு மண்டபம் பார்க்குறாங்கன்னா கூட அந்த டேட்டு கூட மாறிடும். குறிக்கிற டேட்டில் கிடைக்காது. ஒரு நல்ல நேரம் பார்த்து கிளம்பலாம் அப்படின்னு நினச்சா கூட அந்த நல்ல நேரம் முடிஞ்சு கிளம்புற மாதிரி நடந்துடும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் வாழ்க்கையில். இதெல்லாம் இந்த மிதுன ராசி வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இவங்க நிறைய சந்திச்சுட்டே வந்தாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 10க்குரியவர் உங்களுக்கு 2ல் உச்சம். நான் ஒருத்தவங்கிட்ட அடிமையாக இருக்கவே மாட்டேன், நான் பண்ணால் தொழில் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள். 10-2 தொடர்பு, 12-2 தொடர்பு, வெளிநாட்டு வருமானம் சிறப்பாக இருக்கும். ஃபஸ்ட்டு தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது, ஆனால் 2வது எடுக்கக்கூடிய தொழில் சிறப்பாக இருக்கும். 11க்குரியவர் 8ல் உச்சம். மூத்த சகோதரர்கள், நண்பர்கள், கொஞ்சம் வயசில் இறந்தவங்க இருப்பாங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்ற மாதிரி, ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க இப்போ இல்லை, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். நண்பர்களை நம்பி வருமானம் பண்ணணும் அப்படின்னா இந்த மிதுனராசி என்பர்கள் ஏமாந்துருவாங்க. அப்போது இவங்க இவங்களுடைய அறிவை நம்பிக்கணும், இவங்களை நம்பிக்கணும். பேராசைப்படவே கூடாது, பிரம்மாண்டமாக போகக்கூடாது, கடன்களை பெருசாக வாங்கவே கூடாது. இருக்கிறத வச்சு என்ன செய்ய முடியுமோ அதை வச்சு செஞ்சால் கட்டாயம் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வெற்றி தான். லாபாதிபதியே 6ஆம் அதிபதியாகவும் வராரு. அப்போ கண்டிப்பாக கடன் நோய் வழக்கில் இருந்து இவங்க மீண்டு வருவாங்க. 12க்குரியவன் சுக்கிர பகவான், அவர் 10ல் உச்சமாகறாரு. வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் இவங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். வெளிநாட்டில் வேலை செய்கிறது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியா, யூடியூப் இதெல்லாமே கூட இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். 12க்குரியவர் நீசமாகக்கூடிய இடம் 4வது இடம். அப்போ ஒரு சொத்து வாங்கி வில்லகமாகி விற்கிறது, இல்லை இடம் வாங்கி விற்கிறது, கார் வாங்கி விற்கிறது, முதல் சொத்து முதல் கார் திருப்தி இல்லாமல் போகிறதுலாம் இந்த மிதுன ராசி அன்பர்கள் தான். இவங்களுடைய தாய்க்கு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூ வரதெல்லாம் இருக்கும். 12 கட்டத்துக்குமே மிதுனம்னு ஆரம்பித்தா 12 கட்டத்துக்குமே அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் ஜென்ரலாக இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அப்போது இப்படி தான் இவங்க வாழ்க்கையில் இவங்க ரன் பண்ணிக்கிட்டே வராங்க அப்படின்றது தான் சொல்லணும். மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் பிரதோஷ வழிபாடு பண்ணுங்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழும். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை என்று குலதெய்வ வழிபாடு பண்ணுறது மிதுன ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் சிறப்பான ஒன்றாக இருக்கும். மேலும் குரு பகவான் வழிபாடு நீங்கள் வியாழக்கிழமையில் கட்டாயம் பண்ணியாகணும். வியாழக்கிழமையில் கொண்டக்கடலை ஊற வச்சு அதில் நீங்கள் மாலை போட்டு நீங்கள் குரு பகவானுக்கு சாத்துங்க. கட்டாயம் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் நிகழ்கிறத நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. 9 வாரம் தொடர்ந்து நீங்கள் பண்ணலாம். சிவபெருமான் வழிபாடு பண்ணுறது இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு சிறப்பான ஒன்று. குலதெய்வ வழிபாடு பண்ணுறதும் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மையை தரும். எடுத்த காரியங்கள் தடங்கள்லேயே இருக்குது, எந்த காரியம் எடுத்தாலும் தடங்கள் ஆகுது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் குலதெய்வத்துக்கு தேங்காய் உடைக்கணும். வருடத்தில் 2 முறையாவது நீங்கள் உங்கள் குலதெய்வ கோவிலில் போயிட்டு அர்ச்சனை பண்ணியே ஆகணும். குலதெய்வ கோவிலில் குலதெய்வ பேரை சொல்லி தெய்வத்து பேரில் நீங்கள் தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பண்ணும் பொழுது எத்தனை வகையான பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை வகையான தடங்கல்கள் இருந்தாலுமே எல்லாமே காணாமல் போகும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். உங்களுடைய காலப்புருஷ தத்துவத்தின் ரகசியத்தின் படி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாரையுமே நம்பக்கூடாது. அதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு ரகசியம். அதே போல் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் விட்டு கொடுத்து போகும்பொழுது உங்கள் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய கணவன் தானே, நம்மளுடைய மனைவி தானே அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்கு நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களோ அன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. மிதுன ராசி அன்பர்களே, திருமண வாழ்க்கையும் உங்களுக்கு சிறப்பாக அமையணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி மற்றும் அமாவாசையில், அதாவது அமாவாசை முடியக்கூடிய கடைசி 1 மணி நேரத்தில், இப்போது மதியம் 3 மணிக்கு அமாவாசை முடிய போகுதுன்னா மதியம் 2 மணி அளவில் நீங்கள் துர்கை அம்மன் வழிபாடு பண்ணலாம், குலதெய்வ வழிபாடு பண்ணலாம். இப்படி நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது கட்டாயம் உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்கும்.
நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு ஒரு 3 அகல் விளக்கு ஏற்றி இந்த நேரத்தில் வழிபாடு பண்ணுங்கள். அதே மாதிரி பௌர்ணமி முடியக்கூடிய கடைசி 1 மணி நேரம், அதே மாதிரி பௌர்ணமி தொடங்கக்கூடிய முன்னாடி 1 மணி நேரம் அதுலேயும் நீங்கள் வழிபாடு பண்ணலாம். அமாவாசையிலையும் அப்படி தான், முடியக்கூடிய 1 மணி நேரம், அப்படி இல்லைன்னா தொடங்கக்கூடிய 1 மணி நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் எந்த வழிபாடு, நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணாலும் சரி, இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணாலும் சரி, பணமும் பெயரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும். இது மிதுன ராசிக்கான முக்கியமான ஒரு ரகசிய வழிபாடு. கட்டாயம் பண்ணி நீங்கள் பயன்பெற்றுக்கோங்க. இந்த பதிவு மிதுன ராசி என்பவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.